என்ன மாதிரி சொல்றான்? அவங்களுக்கு இந்த உணவுல ஒரு திருப்தி இல்லை, ஒரு ஊருக்குள்ள நுழைய சொல்றான் அல்லாஹ். இத பாருங்க, வா இதுக்குள்னா உதுகுழு, நீங்கள் இந்த ஊருக்குள்ள நுழையுங்கள், செல்லுங்கள். வஹாதிஹில் கரியத்த வகுலு மின்ஹா ஹைசு ஷீதும் ரகதன் வதுகுலுல் பாப சுஜ்ஜதன். இதுலதான் ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்படி தெரியுமா சொல்றான்? இந்த ஊருக்குள் நீங்க நுழையுங்க, அங்க விரும்பிய மாதிரி என்ன செய்யுங்க, தாராளமாக சாப்பிடுங்கள். வாசல் வழியாக எப்படி சொல்கிறான் என்றால் வதுகுலு பாப சுஜ்ஜதன், நீங்கள் பணிவாக செல்லுங்கள். ஒரு ஊருக்குள்ள சொல்லும் போது அவங்க ஒரு அடாவடியான ஆளா, திமிர் பிடிச்சவனோலா? அல்லாஹ் என்ன சொல்றான்? பணிவாக செல்லுங்கள், ஒரு கனிவாக செல்லுங்கள், அங்க ஆணவம் பிடிக்காதீர்கள் என்று ஒரு அறிவுரையும் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் சொல்றான். வகூலு ஹித்ததன் நகஃபிர்லக்கும், நீங்கள் உங்கள் தவறுகளை மன்னிப்பு கேளுங்கள், நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் அதிகமாக வழங்குவான். வஹதாயாக்கும் வஸ நஸீதுல் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? வெகுமதியை அதிகமாக வழங்குவான். அதனால நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிப்பேன் அப்படிங்கிறான். பாவ மன்னிப்பு கேட்டா பாவ மன்னிப்பு கேட்கணும்ல. இவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க, இப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்கானுங்க. அந்த மன்னிப்புங்கிற கேட்கக்கூடிய இடத்துல வேற ஒரு வார்த்தையே கேட்டிருக்கான். அதாவது மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இருக்கான், மன்னிப்பா நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு இருக்கான். வேற ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான். அல்லாஹ் என்ன செய்திருக்கான்? அதை நமக்கு பத்தல் கைரகு, வேற வார்த்தையை அவர்கள் மாத்தி கேட்டார்கள் சொல்லி அவர்களை கண்டிக்கிற அளவுக்கு கேட்டிருப்பான். அப்ப அவனுக்கு கேட்கக்கூடியவனு தானே, இதை விட மேலெல்லாம் கேட்டிருக்கானோ. அதனால எப்படி சொல்லி காட்டுறான்? பத்தல் அல்லதீன தலமு கவுலன், அந்த வார்த்தையை அவர்கள் அந்த வடிவத்தை மாற்றி விட்டார்கள். இது ஒண்ணு மட்டும் இல்ல, அவன் யாகபோகமா மாற்றிருக்கான். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு அஸ்ஸாமு அலைக்கும் சொன்ன திருட்டு பயிலுவோ. அப்ப அந்த மாதிரி ஒரு நயவஞ்சக கூட்டத்தில் உள்ளவர்கள் அந்த வார்த்தையிலாம் விளையாடுறாங்க. அதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? விவரிச்சு காட்டுறான். அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் இருப்பாங்க. அப்படி வார்த்தை ஜாலத்தை போட்டு என்ன செய்வார்கள்? திசை திருப்பி விடக்கூடியவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கத்தானே செய்யறாங்க. நம்ம சமுதாயத்துல ஏகப்பட்ட பிதஅத்துகளை செய்து கொண்டு அல்லாஹ்வின் மீது பழியை போட கூட்டங்கள் கணிசமாக இருக்கிறார்கள். அதாவது மார்க்க சட்டத்துல ஒன்ன கூட விட்டு வைக்காம அனைத்து விஷயத்துல இருக்கிறாங்க. வரதட்சணையை வாங்காதீங்கன்னு சொன்னா அதுக்கு எதிர்வாதம் எப்படி தெரியுமா பேசுவாங்க? ஏன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு நபிகள் நாயகம் ஒன்னும் கொடுக்கவில்லையா? அவங்க கொடுத்து கல்யாணம் முடிக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க, கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி. எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? சட்டத்தை வளைப்பான் தெரியுமா? அப்படி அழகா வளைச்சு என்ன செய்வான்? வரதட்சணையை நியாயப்படுத்தக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஏன் கொடுக்கலையா? நான் அப்ப பிள்ளைக்கு கொடுக்கலாம், கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்குள் ஒன்னானா கொடுக்கலாம். டிமாண்ட் பண்ணி கேட்கறதை யாரு ஆதரிக்கிறா? பாமர மக்கள் ஆதரிச்சா பிரச்சனை இல்லை. சரி எது தவறு எதுன்னு மார்க்கத்தை படித்து இதை கண்டிக்க கூடியவன் ஆதரிக்கிறான், தப்தர் புக்கு கொடுக்குறான். என்னைக்காவது ஒரு சட்டம் போடுவானா? அதாவது இந்த பிதத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் வரதட்சணை உள்ள திருமணத்துக்கு நாங்கள் தப்தர் கொடுக்க மாட்டோம், இஸ்லாமிய சட்டம் சொன்னா நல்ல விஷயம் தானே. எவ்வளோ ஒரு இடத்துல பள்ளிவாசல் சொல்றதை பார்க்க கூடாது, டோட்டலா சொல்லணும். உலமா சபையில சொல்ல மாட்டார்கள், அப்படி கூற மாட்டார்கள். அப்ப எல்லா விதத்துகள் முகரம் வந்தா விதத்து, இந்த 27 வந்தா கூட அந்த 27 இப்ப இருக்கிறோம். ஒற்றைப்படை இரவு இன்னைக்கு தான் ஒற்றைப்படை இரவு. நமக்கும் பாருங்க, நம்மளே அந்த அளவுக்கு மனநோயா தள்ளிடுவான் போல இருக்கு. கூட்டம் இன்னைக்கு பார்த்துதான் எல்லாம் வர்றாங்க. எப்படி ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க சைக்காலஜா. ஒற்றைப்படை இரவு, ஒற்றைப்படையில தேடுங்கன்னு சொல்லக்கூடிய இருக்குது. எல்லாத்துக்கும் அறிந்த ஒண்ணு ருஃபியத்து, எனக்கு என்ன ஆயிட்டு, எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு அது மேலே சென்று விட்டது. அதுதான் நன்மையும் கூட. இவங்க ஒருவேளை ஒரு உத்தேசமா வச்சுக்கிறீங்க, இந்த 27 தான் ஒற்றைப்படன் வைங்க, எல்லாரும் இன்னைக்கு நன்மை அள்ளிட்டு போயிருவாங்களே. மனுஷன் அப்படித்தானே இருப்பான், சும்மாவே வரமாட்டிருக்கான் பள்ளி பக்கம். இப்ப ஒற்றைப்படை 27 ஒரு நாள் தான் அப்படின்னு அறிவிச்சா யாருக்கு அதுல இது நமக்கு அதுல லாபம்? அது நஷ்டம். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? மறக்கடிச்சுட்டா அது நன்மைட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மக்களுக்கு நன்மை அப்படின்ட்டு இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டு இருந்தும், இவ்வளவு தெளிவான ஹதீஸ் இருந்தும், ஏதோ ஒரு ஆதாரமற்ற ஹதீஸை பிடித்து கொண்டு இது ஒரு நாள் என்று கூட சொல்ல, இன்னைக்கு ஒரு பிரத்யேகமா ட்ரெஸ், இன்னைக்கு ஒரு லைட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அந்த இபாதத்து விஷயத்துல இதையும் விட்டு வைக்கல. ஒற்றைப்படையை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், அதுலயும் ஒரு பித்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னத்தையும் பெருநாள் விட மாட்டாங்க. அதை விட பெருநாள் தொழுகையை கூட விட மாட்டாங்க. தக்பீர்ல என்ன செய்வான்? ஒருத்தன் 3 செய்வான் கணபில. அனைத்து துறைகளையும் மார்க்கம் சொல்லாததை அநியாயத்துக்கு என்ன செய்யறார்கள்? தூக்கி பிடிக்கிறார்கள். என்றால் இவ்வளவு இந்த இவன் சேர்ந்ததான் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு செய்யறாங்கிறதுக்கு உங்க மனக்கண்ணுல நீங்களே பார்த்துக் கொள்ளலாம்.
அப்போ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும் அவங்க என்ன தெரியுமா செய்தார்கள், அந்த வார்த்தைக்கு தவிர வேற வார்த்தையை அவர்கள் கீழலகும் அன்சல்னா அலல்லதீன தலமோ அவர்கள் மாற்றி கூறினார்கள். மாற்றி கூறி அவர்கள் அநீதி இழைத்தார்கள். ரிஜிசம் மின சமாயி பிமா கானு யஃப்சுகூன், வானத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் வேதனையை அளித்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான், இவர்களை கூறான். வார்த்தைகளை மாற்றக்கூடிய ஒரு வேலையையும் இந்த யூத கூட்டங்கள் சேர்ந்திருக்கிறது. அந்த கூட்டத்தை காப்பி அடிச்சு இன்னைக்கு பல மக்கள் நம்ம சமுதாயத்துல என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அப்படித்தான் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பும் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அவன் ஒரு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீ ஒரு பொந்துக்குள்ள நுழைஞ்சிருவ, அப்படிதான் இருக்கு. அவன் சிஃப்ரன் பை சிஃப்ரன், நீ அவன் ஒரு முளம் போனா நீனும் ஒரு முளம் போவ, ஒரு ஜான் போனா நீனும் போவ, எல்லாத்திலையும் போறிய. அனைத்து துறைகளிலும் இருக்கிறது என்பதை நேற்றும் சுட்டி காட்டினோம். இன்னைக்கும் அதை கவனத்துல வச்சுக்கணும். அது கடலை புலந்து காப்பாத்தி இருக்கு. அவனுக்கு சேர்ந்த அற்புதங்களை அவ்வளோ கோடிட்டு காட்ட இருக்கிறோம். கடைசியில இன்னொரு வார்த்தையை கேட்கிறான்னு பாருங்க. வா இது கொல்தும் யா மூசா, மூசாவே லன் நோமினலக்க ஹத்தா நரல்லா நரல்லா, அல்லாவை நாங்க கண்ணுக்கு கண்ணு பார்க்கணும் அப்படிங்க. எப்படி இவ்வளவு குதிரத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனு என்னன்னா இந்த லந்து பண்ணுவனும் திமிரு பிடிச்சவனும் அந்த மாதிரி இருக்குச்சுல இது கொல்தும் யா மூசா, மூசாவே இதெல்லாம் சாத்தியப்படாது, ஒன்னு ஒன்னா வந்துகிட்டு இருக்கு, அது சரி வராது. என்ன தெரியுமா செய்யணும், நாங்கள் உம்மை நம்ப மாட்டோம். இவ்வளோ யாரு ஃபிரௌன்கிட்ட இருந்து காப்பாத்தி அவ்வளோ பெரிய பயங்கரமான அநீதிக்கு சொந்தக்காரனா திகழ்ந்த அந்த ஃபிரௌனை அழித்து கடலை பிளந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறான், ஒன்ன நம்ப மாட்டோம் மூசாவே. ஏன்னா அப்புறம் எப்படி நம்ம லக்க ஹதா நரல்லாஹு ஜகரத்தன், அவன் அல்லாவை நாங்க கண்ணுக்கு கண்ணு பார்க்கணும். கண்ணுக்கு கண்ணு பார்க்கணும்னு சொன்னா பயங்கர அல்லாஹ்க்கு அதுல ஒரு சரியான ஒரு கோபத்தை மூட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் என்ன பண்றான், அகதத்துக்கும் அன்தும் தன்லுரூன், அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடி ஓசையை கொடுத்து என்ன செய்யறான், அழிக்கிறான். இதுல ஒரு பெரிய விசேஷமான மேட்டர் என்னன்னா, இடி ஓசையை கொடுக்கிறது அழிக்கிறது எல்லாமே எப்படின்னா, அழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறான், உயிர்ப்பிக்கிறான். பாயிண்ட் என்னன்னு கேட்டனா, ஒரே அடி அழிக்க மாட்டிருக்கான், இவர்களையே ஒரு கியாம நாள் வரைக்கும் வைக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அப்ப இவர்களை தண்டிக்கிறான், உயிர்ப்பிக்கிறான், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான், மறுபடியும் அநியாயம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்திருக்கான், ஒரு இடி ஓசை மூலமாக அழித்து மறுபடியும் என்ன செய்திருக்கான், சரி போய் தொலைங்க அப்படிங்கிறான். அதுல என்னன்னா ஒரு கணிசமான மக்கள் சின்ன சதவீதத்துல கொஞ்சம் நல்லவர்கள் இருந்திருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் அதை சுட்டி காட்டுகிறான். இவனுவா இந்த மண் செல்வா உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தவன என்ன தெரியுமா ஆகுது, அவனுக்கு சலிப்பு வந்துடுது. சலிப்பு வந்தவன என்ன செய்யறான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வேற உணவு கொடு அப்படின்னு கேட்கிறான். வகை வகையான உணவு கொடு அப்படின்னு கேட்கிறான். கேட்கச்சல எப்படி கேட்கிறான் பாருங்க. வா இது கொல்தும் யா மூசா, மூசாவே லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹிதின், ஒரே உணவுக்கு நாங்க சகிப்புத்தன்மையா இருக்க மாட்டோம். ஒரே உணவு கொடுக்கிற ஒரு உணவு சரி வராது. ஃபதுவுலனா ரப்பக்க, அவன் எவ்வளவு பெரிய மடையம் பாருங்க, வாசகத்தை பாருங்க, எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க தானே சொல்லணும். எங்கள் இறைவன்ட்ட கேளுங்க, நம்ம இறைவன்ட்ட கேளுங்க, இறைவன்ட்ட கேளுங்க, இப்படி படர்க்கையா சொல்லலாம். அவன் எப்படி தெரியுமா சொல்றான், கேளுங்க ஃபதுவுலனா ரப்பக்க, நீ உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் சுத்தி காட்டுறான் அப்படி அழகான முறையில். அவனுக்கு நம்பவே இல்லை, உள்ளத்துல இஸ்லாம் போவல. அப்போ மூசா நபியை பார்த்து கூறுகிறான், மூசா நபி அழைக்கிறான், ஃபதுவுலனா மூசாவே நீங்கள் கேளுங்கள், ரப்பக்க யுஹ்ரிஜ்லனா மிம்மா துன்பித்துல் அருது, நீங்கள் உங்கள் இறைவனிடம் கேளுங்கள். என்ன தெரியுமா கேட்கணுமா, இந்த பக்லிகா வ கிஸ்ஸாயிகா வ ஃபூமிகா வ அதசிகா வ பசலிகா, வெங்காயங்களும் கீரை வகைகளும் வெள்ளரிகளும் பருப்பு வகைகளும், அதாவது காய்கறி வெஜ்ஜி வந்துட்டான். இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ இதுகள் எனக்கு வேணும், இதையெல்லாம் நீங்க எனக்கு கேட்டு அல்லாஹ்விடம் எங்களுக்கு பெற்றுக் கொடுங்க, அது உங்க அல்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ் அதுக்கு பதில் கூறுகிறான், கவனத்தை கேளுங்க, எப்படி தெரியுமா கூறுறான், கால அவர்கள் அஸ்தபதிலு, அவர்கள் நல்லதை கொடுத்தோம், நல்லதுக்கு பகரமாக வாஸ்தபதிலு அல்லதி ஹுவ அதுனா பில்லதி, அதுனா அந்த துனியா, இந்த தனா என்றால் தாழ்ந்ததுன்னு அர்த்தம்.
தாழ்ந்தது தாழ்ந்தது அவர்களுக்கு நாம் உயர்ந்ததை கொடுத்தோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாழ்ந்ததை கேட்கிறார்கள். என்னைக்குமே ரொம்ப உயர்வானதை கொடுத்தா சில பேருக்கு அதோடைய அருமையே தெரியாது, அதோடைய ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், நாம் அவர்களுக்கு உயர்வான ஒரு உணவை கொடுத்தோம், அவர்கள் கேட்பதோ அதுனா பில்லதி ஹைர், நல்லதை சிறப்பானதை விட்டு போட்டு அவர்கள் தாழ்ந்ததை கேட்கிறார்கள். சரி போகட்டும். வா இகுபித்து மிஸ்ரன், நீங்கள் மிஸ்ருனா ஒரு நகரம் எஜிப்து என்று வைத்துக் கொள்ளலாம். அதுல நீங்க போய் நுழையுங்க. இன்னலக்கும் மா சால்தும், நீங்கள் கேட்டது அங்கே உங்களுக்கு கிடைக்கும். தூரிபத்து அலைகும் தில்லத்து ஓ மஸ்கனத், இதுதான் முக்கியமான வார்த்தை. ஆனா உங்களுக்கு விதி முந்தி விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், எப்படி கூறுகிறான் என்றால் விதி முந்தி விட்டது, இவர்களுக்கு இழிவு முந்தி விட்டது. அல்லாஹ்வின் கோபம் இவர்களுக்கு விதியாகி விட்டது. பி அன்னகும் கானு யக்ஃபுரூன, இவர்கள் மீது ஏன் கோபம் விதியாகணும்? அதாவது காரணத்தை அல்லாஹ் கேட்கிறான், இவர்களுக்கு விதிக்கப்பட்டாச்சு என்னெல்லாம்? இழிவு. இவர்களுக்கு இழிவும் கோபமும் தண்டனையும் விதியாக்கப்பட்டது. ஏன் விதியாக்கப்பட்டது? காரணத்தை விளக்குறான் பாருங்க. யக்ஃபுரு பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வின் அத்தாட்சியை இவர்கள் நிராகரித்தார்கள். முதல்ல பாயிண்ட் அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹ் என்ன அத்தாட்சியை காட்டினாலும் என்ன செய்வானுங்க? அல்லாஹ் அலட்சியப்படுத்தி அதை என்ன செய்வான்? நிராகரிப்பார்கள். வா யக்துலூன நபியின, எவ்வளவு பெரிய மட்டகரமான ஆளுங்க பாருங்க, பயங்கரமான படுபயங்கரமானவங்க. நபிமார்களை கொலை செய்தவர்கள், கொலை செய்யற அளவுக்கு துணிகரமானவங்க. அப்போ நபிகளை என்ன செஞ்சிருக்காங்க? நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஹக்கி, அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அதாவது அநியாயமான முறையில் கொலை செய்தார்கள், கொஞ்சம் கூட தர்க்க ரீதி இல்லாம நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சியை புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காரணம் அனைத்தை மறுத்திருக்கிறார்கள். அதனால் என்ன தெரியுமா? வரம்பு மீறிய கூட்டமாகவும் இருந்தார்கள். இந்த வரம்பு மீறிய கூட்டமாக இருந்ததுனால அவர்களுக்கு என்ன ஆகி போயிட்டு? விதி எழுதப்பட்டது, விதி எழுதப்பட்டு விட்டது. அதனால யாருக்கு? இந்த யகூது கூட்டத்துக்கு. அதை கவனத்துல வைத்துக் கொள்ளணும். இதனாலதான் அவங்க என்னது இன்னும் வரைக்கும் அந்த ஒரு இழிப்பிறவிகளாகவே இருக்கிறார்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த திருந்த மாட்டிருக்கான் பாருங்க அவன் புத்தி. எவ்வளவுதான் அவனுக்கு நன்மை செய்தாலும் திருந்த மாட்டிருக்கான். கூப்பிட்டு வந்து பாலஸ்தீனர்கள் கூப்பிட்டு ஒரு இடத்தை கொடுத்தாலும் திருந்த மாட்டிருக்கான். மறுபடியும் அவனுக்கே என்ன செய்யறான்? வேட்டு வைக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட கெட்ட வர்க்கமாக இருந்திருக்கிறார்கள், பயங்கரமான பாவிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத இன்னைக்கும் பாக்குறோம். அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்கார்கள். தொன்று தொட்டு இருக்கிறான், சங்கிலி தொடரான். அடுத்து என்ன தெரியுமா சேர்ந்திருக்கிறார்கள்? இவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு அற்புதத்தை செய்யறான். வா இது அகதுனா மீசாக்கும் வரஃபானா ஃபௌகக்கும் தூர, தூருனா மலைக்கு பேரு. ஒவ்வொரு மலைக்கும் வந்து பேர் வைப்பாங்க. தூரு வந்து ஒரு மலை. தூர அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? அந்த மலையை ஃபௌகக்கும் அப்படி தூக்குறான்னா அவங்க பார்க்க நேரடி வார்த்தை ஃபௌகக்கும் வஹுது, அந்த மலையை தூக்கி என்ன திருந்துவியலா உடன்படிக்கை எடுக்கிறான். உடன்படிக்கை என்ன எடுப்பான்? அல்லாஹ்வை வணங்குங்கள், நபிமார்களுக்கு கட்டுப்படுங்கள், பெற்றோர்களை இழிவுபடுத்தாதீர்கள், யாரையும் கொள்ளாதீர்கள், இப்படி ஒரு 5-6 உடன்படிக்கை எடுப்பான். அந்த உடன்படிக்கை இன்னொரு இடத்துல வரும். வஹுது வஆத்தைனாக்கும் பிகுவத்தின், இந்த வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வதுகுரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன், இதை நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு உடன்படிக்கை நான் எடுக்கிறேன்னு சொன்னா தலையாட்டிக்கிறவான். அவனுக்கு உடன்படிக்கை எடுக்கிறது நான் தலையாட்டிக்கிறவான். அப்புறம் என்ன செய்வான்? மாறிடுவாங்கிறது அல்லாஹ் கீழே சொல்லி காட்டுறான் பாருங்க. 2:64. சும்மத்த வல்லைத்தும் மின் பாதி தாலிக்க, இதன் பின்னாரும் அவர்கள் என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள். ஃபலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லஅல்லக்கும் மினல் ஹாசிரீன், அல்லாஹ்வும் அருளும் கருணையும் அவர்களுக்கு இல்லாம இருந்தால் அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பார்கள். அல்லாஹ் அவர்கள் மேல ஒரு கருணையை வச்சிருக்கான். ஏன்னா யாக்கூப் நபி வழி தோன்ற வழியா வந்தாங்க, நபிமார்களுடைய வம்ச வழியிலிருந்து வந்தாங்க. அவனுக்கு ஒரு அருள் புரிஞ்சிருக்கான். சரி மறுபடியும் மன்னிக்கலாம், மறுபடியும் அருள் செய்யலாம்னு சொல்லி அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவனா இருக்கிறானே. அப்படி அவங்களுக்கு ஒரு பிரத்யோகமா சேர்ந்திருக்கிறான். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பனி இஸ்ரேலுடைய வரலாறில் இதை சுட்டி காட்டுகிறான். இவங்க இந்த மாதிரி ஒரு மடமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு இந்த வசனத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு மக்கள்கிட்ட வந்து எல்லாத்துட்டையும் இந்த ஒரு மடமத்தனம் உண்டு. அது அவன்கிட்ட இருந்திருக்கு பாருங்க. ஒரு ஆள் வந்து கொல்லப்படுறான். கொல்லப்பட்டதும் யாரு கொன்னாங்கன்னு வந்து பரபரப்பான சர்ச்சை. கொன்னவனை கண்டுபிடிக்கணும். அப்ப இது கால மூசா, இதான் பாயிண்ட். சரிங்களா? இது எப்படி வருதுன்னு பாருங்க.
லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுகுலு பக்ரா. அதாவது ஒரு காளை மாட்டை நீங்கள் அருங்கள். கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் நினைத்தா என்ன செய்யலாம்? எந்த ஒரு சூத்திரத்தையும் செய்வான். ஆனா அல்லாஹ் ஒரு இதை நாடுறான், காளை மாட்டை நாடுறான். அந்த மாடு இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது மக்களுக்கு. மாடு தெய்வமா நினைக்கிறது. அல்லாஹ் வந்து ஒரு மாட்டை என்ன செய்யறான்? அருங்க அப்படிங்கிறான். உடனே காலு அத்தகதுமுல் ஹுசுவன், ஹுசுவன்னா கேலி பண்றது. அல்லாஹ் வந்து மாட்டை பிடிச்சி அருன்னா தூதர் சொல்றாங்கன்னா அறுத்துற வேண்டி தானே. சொல்றது யாரு? அல்லாஹ். காரண காரியத்தோட தானே சொல்லுவான். அப்போ அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லணும்? ஏன்னா கேலி பண்றியா அப்படின்னு கேட்கிறானோ. நான் ஏன் உன்கிட்ட கேலி பண்ணணும்? நான் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல வர்றேன். அப்போ ஹுசுவன் கால அவுது பில்லாஹி, மூசா நபி சொல்றாரு அவுது பில்லாஹி, அல்லாஹ் காப்பாத்தட்டும். அக்கூன மினல் ஜாகிலீன், நான் அறிவினர்களை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். நீ ஒரு முட்டா பையா? நான் தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். நீ என்கிட்ட ஒரு சம்பவத்துக்கு வர்ற, நான் உனக்கு பதில் சொல்றேன்னா நீ கேட்க வேண்டியதானே. கேட்ட உடனே அவன் என்ன செய்றான்? இன்னொரு கிளாஸ் எடுக்கிறான், என்ன கேலி பண்றியான்னு சொல்லி. அதுக்கு மூசா நபி என்ன சொல்றாங்க? அல்லாஹ் காப்பாத்தட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவத்தை பாருங்க, இப்படிதான் வரும் ரிவேஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் விஷயம் வரும். காலு மறுபடியும் கூறுகிறார்கள், உதுவுலனா ரப்பக்க யுபையிலனா மாகிய, அதாவது உமது இறைவனிடம். மூசா நபிக்கு ஒரு அல்லாஹ், பனி இஸ்ரேலுக்கு ஒரு அல்லாஹ். எவ்வளவு பெரிய முட்டா பைய பாருங்க. அவனை காப்பாத்தி வர கூட்டு வந்திருக்கு. அல்லாட்ட துவா கேளுங்கன்னு சொல்லி பன்மையாக சொல்ல வேண்டியது. அல்லாட்ட கேளுங்க அப்படிதானே பேசுவோம் பொதுவா. நம்ம எப்படி பேசுவோம்? உங்க அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். அல்லாஹ்ங்கிறது அனைவருக்கும் இறைவன். இவன் எப்படி சொல்றானா, இது அல்லாஹ் நமக்கு எடுத்து எடுத்து காட்டுறான். இவன் எப்படிப்பட்ட ஜாகிலியாவா இருக்கிறான்னு சொல்லி. காலு உதுவுலுனா ரப்பக்க யுப, உமது இறைவனிடம் நீங்கள் வந்து எங்களுக்காக துவா பிரார்த்தனை கேட்பீராக. எத்தகையது என்பால் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, ஒன்னும் புரிய மாட்டிருக்கு. ஒரு மாடாருன்னா மாடை அறுத்துறணும்ல, அந்த மாடு இவனுக்கு புரியலையாம். எந்த வகை மாடா இருக்கா அப்படின்னு கேட்கிறான். வகையை பிரிச்சு கேளுங்க. இந்த டீல ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு வச்சிருக்காருன்னா டீனா டீயை போட்டணும். வகை வகையா கேட்கிறான். கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறது, கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறது ஆபத்தானது. ஒரு சுருக்கமான விஷயங்கள்ல ஒரு மேட்ரு உள்ளுக்குள்ள வந்துட்டுனா அதையே நமக்கு சாதகமாயிட்டு பேரணும். ஒரு கேள்வி கேட்கிறான், பதில் சொல்றான், அதோட மேட்ரு முடிஞ்சுட்டு அது உள்ள நோண்டி 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 துருவச்சல என்ன ஆகும்னு கேட்டனா அவனே ஆபத்துல போய் விழுந்துருவான். அது ஒரு ஆபத்தானது. அப்ப இவன் அந்த வகையை சேர்ந்திருக்கான். என்ன மாதிரி கேட்கிறானா, எக்கூலு இன்னகா பக்ரத்து லா ஃபாரிதுன் வலா பிக்ருன் வலா அவனுன் பைனதாலிக ஃபஃபலு மா துமரூன். உமது இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், தெளிவுபடுத்துங்கள். அது என்ன மாடு அப்படின்னு கேட்டது என்ன தெரியுமா? அது கிளடும் இல்லை, அது இரண்டுக்கும் இடைப்பட்டது. அதாவது கிளடும் இல்லாம இளமை இல்லாம ரெண்டுக்கு சென்டர்ல ஒரு மாடை பிடிங்க நல்லா சொல்லிட்டான். கேட்க கேட்க கட்டளைகள் கூடும். நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. ஹஜ்ஜி செய்யச்சுல ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்லிட்டான். ஹஜ்ஜி செய்யணுமா? எத்தனை ஹஜ்ஜி? நான் உனக்கு 10 ஹஜ்ஜின்னு சொன்னா நீ தாங்குவியா? ஹஜ்ஜி செய்யுங்கன்னா எடுத்துக்கிறங்க சட்டத்தை. நான் கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நான் தடுத்ததை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இப்படி சட்டம் தெளிவா இருக்கத்தக்க நீ கேள்வி கேட்டு நீ தானே மாட்டிக்கிருவ. அல்லாஹ் உனக்கு எளிமையை நாடுறான். அல்லாஹ்வுடைய சட்டம் வரப்போகுது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை உனக்கு நீனே போத்திக்கிருவியா? அப்போ இப்படி வந்தாச்சா. மறுபடியும் அவன் என்ன கேட்கிறான்? அப்போ அடுத்து என்ன தெரியுமா கேட்க, அவ கால உதவுலனா ரப்பக்க. மறுபடியும் அவனும் வந்து விடல. இன்னும் அல்லாட்ட நீங்க பிரார்த்தனை கேளுங்க, வேண்டி எங்களுக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறான். இன்னும் தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிறான். சரி, கிளடும் இல்லாத ஆடு இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடுன்னு சொல்லியாச்சு. அது கட்டளை இட்டதை செய்யுங்கன்னு சொல்லி இன்னும் புரியல, இன்னும் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றது. காலு உதவுலனா ரப்பக்கையும் பையுலனா மா லவுனுகா, என்ன கலரு? லவுனுனா கலரு, அரபுல கலரு சொல்லுங்க. கலரு மாட்டாருன்னா இருக்க வேண்டியதானே, உனக்கு கலர் தேவையா? அப்ப மாட்டுக்கு கலர் தேவையா? மாடுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா உனக்கு என்ன எலக்ட்ரானிக் பொருளா ரதமா போடுறதுக்கு? இல்ல ஆடையா? ஏன்னா மாடு உள்ள போன கறி சாப்பிட போற, இல்ல அதுல ஒரு விஷயத்த சொல்ல வரான் அல்ல. எனக்கு அதெல்லாம் லோனுகா, லோனுகா கலர் என்ன அப்படின்னு கேட்கிறான். அல்ல இதை எதுக்கு நமக்கு விவரிக்கணும்? இந்த மாதிரி மடையர்களாக ஆகாதீர்கள்ங்கிறதுக்கு நமக்கு என்ன செய்றான்? இந்த பனி இஸ்ரேல் யூதர்களுடைய வரலாற்றை வந்து நமக்கு தோல் உரிச்சு காட்டுறான். இந்த மாதிரி ஒரு மடையர்கள், கேடு கட்டவர்கள் என்று சொல்லி. கால் உதவுலுன்னா கலரு சொல்லுங்க. கலரா என்ன சொல்றேன்? கால இன்னகு எக்கூலு இன்னகா பக்ரத்து சஃப்ரா. சஃப்ரானா மஞ்சள் கலர், ஒரு அசுவத்துனா கருப்பு, அபியத்துனா வெள்ளை, ஒவ்வொரு கலர் இருக்குல்ல. எங்களுக்கு வந்து மஞ்சள் கலரு அப்படின்னு. மஞ்சள் கலர் மாடு கிடைக்காது. நீ கேட்கறியா? உனக்கு நான் கஷ்டத்தாக்குறேன். கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கியா? கேள்வி கேட்க கேட்க ஆபத்து. அதான் அதோட முடிச்சிடணும்.
ஒரு ஆள் கட்டளை போடுற இடத்துல இருப்பாங்க என்னைக்குமே. அவங்க ஒரு நல்லதுக்கு சொல்லுவாங்க. என்னைக்குமே கட்டளை போடுற இடத்துல நன்மைனா அதுல நன்மை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். டக்குன்னு வந்துடணும், அதை செய்யறதுக்கு நழுவி வந்துடணும். இல்லையா இது அப்படி அவன் 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 பொழப்பு நாறிடும். உனக்கு நல்லது தானே தரான், கம்பெனில லீவு தரான். எத்தனை லீவுன்னு சொன்னா இடத்த காலி பண்ணிடணும். எத்தனை லீவுன்னு சொன்னா அவன் உனக்கு கண்டிஷன் போட்டுருவான். எதுனாலும் நீங்க என்ன செய்யணும், அதுல இருந்து அழகான முறையில பெயரணும், அழகிய முறையில நீங்க பின்பற்றிடணும். கேள்வி மேல கேள்வி. அவன் உங்களுக்கு கட்டளை போடுற இடத்துல இருக்கிறான், அவன் நல்லதை சொல்றான், நல்லதை சொல்றான்ட்டு நீ கொடைகிற மறுபடி கொடைஞ்சா யாருக்கு ஆபத்து? கேட்கிறவனுக்கு தான் ஆபத்து. அப்படிங்கிறத நல்லா வென்றா. கலரை சொல்லியாச்சா, சஃப்ராவு மஞ்சள் கலர். அதுக்கப்புறம் வந்து கேட்கிறான் விளக்கம், அதுவும் அவனுக்கு பத்தல. லவுனுகா அந்த மஞ்சள் கலர்ல என்ன வகை தெரியுமா சொல்றான்? அப்படியா என்ன வர்ற சுர்ரு நாதிரின், பார்க்கறதுக்கு பரவசமா இருக்கணும். அதாவது மஞ்சள் கலர் மாடு அது என்று கூறினதுக்கு அப்புறம் அதை வந்து பார்த்த உடனே பரவசப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு மாடை பிடிங்கன்ட்டான். இப்ப எங்க போவான்? மஞ்சள் கலரே கஷ்டம், இதுல பார்த்த உடனே பரபரப்பா இருக்கணும். அவன் கேட்கிறான், அவன் அந்த அளவுக்கு குருட்டுத்தனமான உணவு. இன்னைக்கும் குருட்டுத்தனமா இருப்பான். நம்ம இறைவனை பத்தி பேசுவோம், அவன் என்ன தெரியுமா செய்வான்? இறைவனுக்கு மகன் இருக்கான்ல, என்னைய வந்து என்ன செய்வான்? நரகத்துக்கு கூட்டு போக மாட்டான், சொர்க்கம் கூட்டு போயிருவான் அப்படிங்குவான். ஏண்டா நான் இறைவனை பத்தி பேசுறேன், நீ இறைவனுக்கு மகனை பத்தி பேசுற. அவனுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு நான் சொல்றேன். நல்ல அவ்வளோ குருட்டுத்தனமான வாதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்குவான். குருடன் நடக்கிறான், மோடவன் குருடன் பார்க்கிறான், மோடவன் நடக்கிறான். அப்ப இப்படி நல்ல எல்லா சட்டமும் எப்படி இருக்குன்னா பச்சையாக ஐயாமுல் ஜாகிலியாவை கரைச்சி குடிக்கக்கூடிய செயலா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அறிவியல்லாம் பேசுவான். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறான். ஆமா, ஒசீருங்கிற மகனை நாங்கள் வந்து பின்பற்றுகிறோம். ஒசீர் இப்னுல்லா. அப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ பரவசமான கலரை நீங்க வந்து பாத்துக்கிறீங்க. பரவசமான கலரை பார்த்தாச்சா? அடுத்து என்ன வருதுன்னு கேட்டனா, மறுபடியும் விட மாட்டிருக்கானோ கேளுங்க. கால் உதவுனா ரப்பக்க, உங்க இறைவனிடம் பிரார்த்திங்க. தொடர்ந்து அல்லாத அப்படியே ஒரே மாதிரி சொல்லி காட்டுறான், எப்படிப்பட்ட ஜகுலா இருக்காங்கன்னு சொல்லி. து பையுலனா மாகிய இன்ன பக்கரத்தன் தசாபக அலைனா, ஒரே குழப்பமா இருக்க. என்ன ஒரு நாள் சொல்ற மஞ்சள் கலர் பரவசமா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்க. இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகைய அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்தட்டும். மாடு எங்களை வந்து குழப்புகிறது, பரவசம் சொன்னது. அவன் கேட்க அவனே மாற்றான். உடனே இன்ஷா அல்லாஹு லா முஹ்ததூன், அல்லாஹ் நாடினால் உங்களையே நாம் காண்போம் அப்படின்னு நினைச்சான். அதை முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதோட சம்பந்தமாக நாளைக்கு என்ன செய்யலாம், இன்னும் மிச்சத்தை வந்து பார்க்கலாம்.